ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? பாப்பாங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து சின்ன சின்ன ஸ்வெட்டர் தான் போட்டு வர சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரத்துக்கு போய் வாங்கலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். எப்போவுமே டவுன் ஹாலில் தான் வாங்குவேன். இந்த டைம் சரி காந்திபுரம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு பாப்பாங்களும் சின்ன சின்ன ஸ்டட்டு, அதுக்கப்புறமா ப்ரேஸ்லெட்டு, ஹேர் பேண்டு, ஹேர் கிளிப்ஸு எல்லாம் வாங்கினேன். ஏன்னா அதெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, சரி வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடித்ததும் ரொம்ப பசி ஆயிடுச்சு. அதனால் பாப்பாங்களுக்கு வந்து சாண்ட்விச் கேட்டாங்க, ஐஸ்கிரீம்லாம் கேட்டாங்க. சரி என்னைக்காவது தானே இது ஐஸ்கிரீமெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தோம். பாப்பாங்களும் செம குசி ஆகிட்டு சாப்பிட்ருந்தாங்க. நல்லா பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்ருந்தாங்க. நாங்களும் எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் டீ குடிக்காமல் இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கணும். டீ எல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன். வீட்டுக்கு போனதும் நாங்கள் வாங்கினதெல்லாம் வந்து என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு பார்க்காம தான் பாப்பாங்களுக்கு மண்டையை ஒடிச்சிடும். திரும்ப அதெல்லாம் கொட்டி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ஒன்றுங்க, நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்குன்னு கிளம்பிட்டாவே காசே பத்தாது. எவ்வளோ பணம் கொண்டு போனாலும் பத்தாது. நமக்கு பிடிச்சிருக்கும் ஒரு பொருள், அதை எடுத்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி பார்க்க மாட்டோம். ஃபஸ்ட்டு ரேட்டு தான் பார்ப்போம். நிறைய பேர் இப்படி தானே பார்ப்போம். யாராவது இப்படி பார்ப்பீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். வீட்டுக்கு வந்ததும் பாப்பாங்க வந்து வாங்கின திங்ஸ் எல்லாம் கொட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம எவ்வளோ காசு போட்டு வாங்கியிருக்குமே, இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமான்னு சொல்லி நான் தேடி தேடி பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு ஒரே கடையில் நான் வாங்கலைங்க. இதெல்லாம் ஒவ்வொரு கடையில் நான் வாங்கினேன். எங்கெல்லாம் விலை கம்மியாக இருக்கும் அங்கெல்லாம் போய் தேடி தேடி நான் வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா எந்த பொருள் எடுத்தாலும் 400ரூபா, 500ரூபா, 300ரூபா அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணும்போது பாப்பாங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும், விலை கம்மியாகவும் இருக்கணும். ஏன்னா இவங்க வந்து கூட இருக்கும்போது நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் பாப்பாங்களை கூட்டிகிட்டு போய் இது இப்படி தான் வாங்கணும், நம்ம வாங்குகிற பொருள் வந்து நமக்கு ஒர்த்தாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் காசு கம்மியாகவும் இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். அவங்களும் சரிம்மான்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயமும் இப்போ வந்து பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா அவங்களுக்கு பெருசானதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மெச்சூர்டு அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். நம்ம அம்மா இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, நம்மளும் இப்படியே பழகிக்கலான்னு அவங்க மெச்சூர்டாக வந்துடுவாங்க. இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு பாப்பாங்க எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போயிட்டு இது இப்படி தான் வாங்கணும்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துருவேன். பாப்பாங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மை, ஹேர் பேண்டு, கிளிப்பு எல்லாமே வாங்கி கொடுத்தேன். பாப்பாங்க 2 பேர் வளையல் போடுறது அதிகமாக விரும்ப மாட்டாங்க, பிரேஸ்லெட் தான் விரும்புவாங்க. அதனால் அதான் கொஞ்சம் நிறைய வாங்கி கொடுத்துருந்தேன். இந்த பொட்டு பேக்கெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். சூப்பராக இருக்குங்க. எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்குவேன். சூப்பராக இருக்கும். ரொம்ப விலை கொடுத்தெல்லாம் எந்த பொருளும் அதிகமாக வாங்கவே மாட்டேன். இப்போ காமிக்கிற கிளிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தான். சூப்பராக இருக்கும். ஹேர் பேண்டு, கிளிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி விலையில் வாங்குவேன். மஸ்காரா, லிப்ஸ்டிக்கெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக வாங்கி கொடுப்பேன். ஏன்னா பாப்பாங்க அவங்களுக்கு தனியாக தான் வாங்கி கொடுப்பேன். அவங்க யூஸ் பண்ணுறது மாதிரி இருந்தால் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கி கொடுப்பேன். மற்றபடி எல்லா பொருளும் கம்மியாக தான் வாங்கி கொடுப்பேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். பை.